ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி கிடப்பில் போட்ட 5th கிரேட் நிஞ்சா வாரோட 5th எபிசோடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் 4 எபிசோடை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். மர்ஸ் பெயினோட ஒரு ஃபாலோவர். பெயினுக்காக எதை வேணால் செய்வேன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். ஹிடன் ரெயின் வில்லேஜை பாதுகாத்துக்கிட்டு இருந்த பெயினை நருட்டோ டிஃபீட் பண்ண அப்புறம் அந்த வில்லேஜோட நிலைமை மோசமாக ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட ஹிடன் ரெயின் வில்லேஜே காணாமல் போயிருக்கும். ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கு என்ன ஆச்சுன்னு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இப்படி பெயினோட ஐடியாலஜியை பார்த்து வளர்ந்த மர்ஸ் ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கும் பெயினை கொடுத்து கண்ட்ரோல் பண்ண நினச்சான். இதுக்காக தான் இந்த நிஞ்சா வாரை மர்ஸ் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறான். 4th கிரேட் நிஞ்சா வாரில் மாதரா இன்ஃபினிட் சுக்கியோமி மூலமாக கிட்டத்தட்ட ஷினோபி வேர்ல்டையே கேப்சர் பண்ணி இருப்பார். இதே ட்ரிக்கை தான் மர்ஸும் ஃபாலோ பண்ண நினச்சான். ஆனால் ரியல் இன்ஃபினிட் சுக்கியோமியை கேஷ் பண்ணுறது நடக்காத காரியம். அதனால் ஃபேக் இன்ஃபினிட் சுக்கியோமியை மர்ஸ் கேஷ் பண்ண நினச்சான். அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டான். இப்படி தான் லாஸ்ட் எபிசோடில் இந்த இன்ஃபினிட் சுக்கியோமியை கேஷ் பண்ணான். இதில் நருட்டோ, ஷிகமாரு, ஹிமவாரி, ஹினாட்டா, வில்லேஜ் பீப்புள்ஸ்னு நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்படி அஃபெக்ட் ஆனவங்களோட கையில் ஒரு ஷேரிங் அண்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஆனால் யாருக்கும் வேறு எந்த பாதிப்பும் இல்லை. இதனால் ரொம்ப அப்செட்டான நருட்டோ ஒட்டுமொத்த வில்லேஜையும் அஃபிஷியல்ஸை வச்சு செக் பண்ண சொல்கிறாரு. யாருக்காவது ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. இந்த இன்ஃபினிட் சுக்கியோமி எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணப்போ சாஸ்கே அவரோட சூசனவை வச்சு இந்த டைமும் எஸ்கேப் ஆகிடுறாரு. இது இல்லாமல் பொருட்டோ, சரடா, மிட்சுக்கின்னு யாரும் இந்த சுக்கியோமியால் அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா அந்த டைமில் இவங்க VR கேம்ஸை விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த சீனில் நருட்டோவோட வீட்டை காட்டுறாங்க. இந்த சுக்கியோமியால் ஹினாட்டா, ஹீமாக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டு இருக்குமான்னு பொருட்டோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹினாட்டா அப்படி எதுவும் எங்களுக்கு ஆகலை, இது என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனால் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதன்னு பொருட்டோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கிறதால நருட்டோவால் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஹினாட்டா சொல்கிறாங்க. காட்சிகள் மாறுது. மர்ஸ் அவனோட ஹைட் அவுட்டில் இந்த ஃபேக் சுக்கியோமி சக்ஸஸ் ஆனதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இது மட்டும் இல்லை, மொத்த வேர்ல்டும் தன்னோட கைக்குள்ளே இருக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். காட்சிகள் மாறுது. நருட்டோ சொன்ன மாதிரி எல்லா வில்லேஜஸையும் லீஃப் ஷினோபி செக் பண்ணி அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வில்லேஜில் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நருட்டோக்கு குழப்பம்தான் அதிகமாச்சு. இந்த ஒரு லைட் ஏன் வந்துச்சு, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும்னு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க ஷிகமாரு கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போதான் ஷிகமாரு இந்த ஒரு ஷேரிங் அண்ட் பேட்டர்ன் டிஸப்பியர் ஆகலன்னும் அது தன்னோட பாடிக்குள்ளேயே அப்சார்ப் ஆன மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணதா சொல்கிறாரு. இப்படி வில்லேஜ்குள்ளே பல பிரச்சனைகள் போகிறதால நருட்டோ எந்த கெனிங்ஸையும் மிஷன்ஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லியிருப்பார். இதனால் பொருட்டோ அண்ட் டீமுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். இதனால் நிஞ்சா கனெக்ஷன்ஸ் கேமை பொருட்டோ விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கேமுக்குள்ளே எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு பொருட்டோ கவனிக்க அப்போதான் இந்த கிசக்கே கேதரிங்கை பற்றி சொல்கிறாங்க. இதை சேர்த்து வச்சா ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருட்டோக்கு இந்த கிசக்கேனா என்ன, இதை கேதர் பண்ணால் என்ன அவார்ட் கிடைக்கும்னு ஒன்றும் தெரியாமல் இந்த கேமோட கைடாக இருக்கிற நனாஷி கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. ஆரம்பத்தில் நனாஷி இதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ ஃப்ரீயாக விடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருட்டோ இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், உடனே எனக்கு சொல்லுன்னு கேட்க நனாஷி மிஷன் ரிசப்ஷன் கவுண்டரில் போய் இதை பற்றி கேட்க சொல்கிறாங்க. பொருட்டோவும் அந்த இடத்துக்கு போய் இதை பற்றி கேட்குறாரு. அப்போதான் கிசக்கேன்னு சொல்லப்படுற ஒரு நியூ ஈவெண்ட் நடக்கிறதா பொருட்டோக்கு தெரிய வருது. இந்த ஈவெண்ட்டில் நிறைய மிஸ்டீரியஸான ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இவங்களை டிஃபீட் பண்ணால் அதுக்கு கிசக்கேன்னு சொல்லப்படுற சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை சேர்த்து வச்சு ஏஏ கைடு கிட்ட கொடுத்தா அதுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிக பாயிண்ட்ஸை எடுத்தால் ஆஷ்ரமாவோட செயின் கூட கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது கேட்கவே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதால பொருட்டோவும் இந்த ஈவெண்ட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ரொம்ப நேரமாக இந்த கேம் ஆடின பொருட்டோ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. சில நாட்கள் ஆகிடுது. இன்னும் இந்த இன்ஃபினிட் சுக்கியோமி பற்றி எந்த லீடும் கிடைக்காம இருக்குது. திடீர்னு வீட்டுக்குள்ளே நருட்டோ வராரு.
ரொம்ப நாள் கழிச்சு பொருட்டோவை பார்த்த நருட்டோ பொருட்டோ எதையோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனே நருட்டோ பொருட்டோ கிட்ட போய், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இது எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. ஆனால் பொருட்டோ நருட்டோ கிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க, நருட்டோ இப்போ அதுக்கெல்லாம் டைமே இல்லை, நான் வீட்டுக்கு வர இன்னும் கூட கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. காட்சிகள் மாறுது. ரொம்ப தூரத்தில் நனாஷி நிறைய கிறிஸ்டல்ஸோட விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கிறிஸ்டலில் நருட்டோவோட ஃபேஸ் இருக்குது. இதை அவங்க க்ரஷ் பண்ண நருட்டோ ஹொகாகே ஆஃபீஸில் நில தடுமாறி கீழே விடுறாரு. இதை பார்த்த கட்டாட்சுகி பதறி போய் நருட்டோவை தூக்குறாரு. அப்போது நருட்டோவோட வாயிலிருந்து வந்தது எல்லாமே ஒரே வார்த்தை தான், என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்னோட மெமரிஸ் எல்லாமே காணாமல் போகுதுன்னு நருட்டோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஷிகமாருவும் இதே மாதிரியான விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாரு. கட்டாட்சுகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க ஸ்பை கேமரா மூலமாக இது எல்லாத்தையும் பார்த்து மெர்ஸ் சந்தோஷப்படுறான். நருட்டோவோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே போகுது. அவருக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் மறந்து போகுது. இதை நோட்டீஸ் பண்ண குராமா நருட்டோ கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் நருட்டோவால் அதை கேட்க முடியல. கடைசியாக இந்த ஃபேக் சுக்கியோமியோட எஃபெக்ட்ஸ் குராமாவையும் டோட்டலாக மாற்றிடுது. எல்லா மெமரிஸையும் இழந்த நருட்டோ ஷிகமாரு உடனடியாக 5th கிரேட் நிஞ்சா வார ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த நேஷன்ஸையும் அழிக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஹினாட்டா பொருட்டோ கிட்ட சொல்கிறாங்க. பொருட்டோ நருட்டோவை ஸ்டாப் பண்ண ஹொகாகே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே மறுபடியும் நருட்டோ அதே சைடு எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. நருட்டோ கடைசியாக ஒரே ஒரு தடவை இந்த இன்ஃபினிட் சுக்கியோமியை பிரேக் பண்ணி பொருட்டோ கிட்ட ஒரு அலாட்டை கொடுக்குறாரு. நடக்க போகிற இந்த வார நீ தான் ஸ்டாப் பண்ணணும். என்ன யார் எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் என்னையும் சேர்த்து நீ தான் தடுக்கணும். இதுக்கு காரணமானவங்களை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க மறுபடியும் நருட்டோ டேக் ஓவர் செய்யப்படுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் சரடா, மிட்சுகி, பொருட்டோன்னு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள்னா அது சாஸ்கே தான். சாஸ்கேவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொருட்டோக்கு சாஸ்கேவே அங்கே வந்து ஷாக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் பொருட்டோ சாஸ்கே கிட்ட சொல்கிறாரு. ஆனால் சாஸ்கேக்கு இந்த ஆன்லைன் கேம் மேலே பெரிய டவுட் வருது. உடனே பொருட்டோவோட கேம் விஆரை செக் பண்ணுறாரு. அதில் ஒரு ஹிடன் ஜுட்ஸு என்கிரிப்ட் செய்யப்பட்டிருக்கிறத சாஸ்கே பார்க்குறாரு. ஆனால் இந்த ஒரு ஜுட்ஸுவை நார்மல் பீப்புள்ஸால் கண்டே பிடிக்க முடியாத மாதிரி இதை என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் சாஸ்கே கிட்ட ரினேகன் இருந்ததால் இதை அவர் நோட் பண்ணி இருப்பார். அப்புறம் பொருட்டோ அண்ட் டீம் கிட்ட சாஸ்கே ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயத்த சொல்கிறாரு. அதாவது சாஸ்கே ரொம்ப வருஷமாக ஒரு சீக்ரெட் மிஷனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இதில் ஜீரோங்கிற டீமை பற்றி ஒரு ரிசர்ச்சை பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இந்த ஒரு மிஷனை கொடுத்தது நருட்டோ தான். அந்த டைமில் லீஃப் வில்லேஜோட சீக்ரெட் ஸ்க்ரோல் காணாமல் போயிருக்கும். இந்த ஸ்க்ரோல் கெட்டவங்க கைக்கு போனால் ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அப்படி என்னடா இதில் இருக்குன்னு கேட்குறீங்களா? இது வேற ஒன்றும் இல்லை. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஷினோபிஸை பீட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒருவேளை இந்த ஷினோபிஸ் மறுபடியும் வெளியே வந்துட்டா பெரிய ஆபத்து உண்டாகும். இந்த பர்டிகுலர் ஸ்க்ரோலில் இந்த ஷினோபிஸை சீல் பண்ண பிளேஸை தான் நோட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ஷினோபிஸோட எபிலிட்டிஸையும் நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை டெகுசேன்னு சொல்லப்படுற சயின்டிஸ்ட் திருடிட்டு போய் மெர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பான். ஆனால் அந்த ஸ்க்ரோலோட இன்னொரு காப்பியை நருட்டோ வச்சுருந்துருப்பாரு. அதை தான் சாஸ்கே கிட்ட நருட்டோ கொடுத்துருப்பாரு. இதை வச்சு சாஸ்கே மெர்ஸ் எந்த ஷினோபியை அன்சீல் பண்ணான்னு செக் பண்ணியிருப்பாரு. ஒரே ஒரு ஷினோபியை மட்டும்தான் மெர்ஸ் அன்சீல் பண்ணது தெரிய வந்திருக்கும். அந்த ஷினோபி ஒரு உச்சியான்னு சொல்லியிருப்பார். இதை கேட்ட பொருட்டோ அண்ட் டீம் ஷாக் ஆகுறாங்க. அந்த ஒரு உச்சியா கிட்ட சுக்கியோமி, யாச்சியிகோ, அமட்டராசுன்னு நிறைய எம்எஸ் எபிலிட்டி இருந்ததா அந்த ஸ்க்ரோலில் போட்டிருக்கும். இதில் இருக்கிற இந்த சுக்கியோமியை வச்சு தான் இந்த கேம் வேர்ல்டையும் ஜீரோ பண்ணியிருக்க முடியும்னு சாஸ்கே சந்தேகப்படுறாரு. ஏன்னா இந்த விஆர் மேலே இருக்கிறது அதுக்கான ஜுட்சு தானும் சாஸ்கே சொல்கிறாரு. அப்போதான் பொருட்டோ அண்ட் டீமுக்கு இந்த கேம் மேலே சந்தேகமே வருது. இந்த கேமோட கைடான நனாஷி கிட்ட இதை பற்றி கேட்டால் ஒரு கிளாரிஃபை கிடைக்கும்னு எல்லாரும் சேர்ந்து நனாஷியை பார்க்க போகிறாங்க. நனாஷியும் எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டதால் நனாஷி ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி வார்த்தையை விட ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இப்போ வரைக்கும் ரோபோட் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நனாஷி அதுக்கப்புறம் தான் ஒரு ஹியூமன் மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த பொருட்டோ செம்ம கடுப்பாகிறாரு. ஏன்னா நனாஷியை பொருட்டோ ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக பார்த்துருப்பாரு. நனாஷி கிட்ட பொருட்டோ இதெல்லாம் ஏன் பண்ண, எதுக்காக பண்ணன்னு கேட்க, அப்போதான் நனாஷி ஷினோபி வேர்ல்ட் மேலே அவங்களுக்கு இருந்த வெறுப்பை காட்டுறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டையும் அழிக்கணுங்கிறது தான் அவங்களோட ஒரே லட்சியம்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் அவங்களோட ட்சுக்கியோமி அண்ட் யாச்சிஹிகோ எபிலிட்டியை யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த ட்சுக்கியோமியை யூஸ் பண்ணி டெகுசேவோட ஹெல்ப்பால் ஒரு கேமை பண்ணி அதில் விளையாடுற பிளேயர்ஸோட சாக்ராவை ட்ரெயின் பண்ணி அந்த எல்லா சாக்ராவையும் வச்சு யாச்சிஹிகோ எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஷினோபிஸோட மெமரிஸை எரேஸ் பண்ணி சாகிற வரைக்கும் சண்டை போடணுங்கிற ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் அவங்களுக்குள்ளே கொடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வாரை கிரியேட் பண்ணி மொத்த ஷினோபிஸையும் அழிக்கிறது தான் நனாஷியோட கோல்னு சொல்கிறாங்க. நனாஷியோட ரேஜ் அவங்களோட அப்பியரன்ஸை அப்படியே மாற்றிடுது. பிளாக் ஹேர் ஷேரிங்கன்னு அவங்களோட உண்மையான ஃபார்மை ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பொருட்டோ இதை தடுக்க வேற வழியே தெரியாமல் நனாஷியை அட்டாக் பண்ணுறாரு. மிட்சுகி சரடாவும் இந்த பேட்டிலில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நனாஷி இவங்க 3 பேரையும் ஈஸியாக பீட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஷினோபி வேர்ல்டை யார் காப்பாற்றுவான்னு பொருட்டோ நினைக்கும் பொழுது அங்கே ஒரு க்ளோயிங் ஆப் தெரியுது. இது பொருட்டோ அண்ட் டீமை வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணுது. அங்கே டோனரி ஒட்சுசுகி இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொருட்டோக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் ஒட்சுசுகி இன்வேஷனும் வந்துருச்சு. இதை எப்படி பொருட்டோ தடுக்க போகிறாரு? பொருட்டோக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? நருட்டோவை யாரால பீட் பண்ணி இந்த வாரை ஸ்டாப் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்கள்.